அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்பவே சர்ப்ரைஸான ஒரு வீடியோவாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவும் இது இருக்க போகுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ வைக்கிறதால இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஸ்பெஷலி நம்ம கேர்ள்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நான் கொண்டு வந்திருக்கிறது. அதில் ஒன்று தான் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுற ஐஷேடோ பேலட்டை பற்றி நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் பட் எனக்கு பர்சனலி இந்த மேக்கப் லுக் என்ன மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலி பேசியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை செஞ்சுருந்தேன். யூஸ்வலி இப்போ எல்லாருமே ஒரு மேக்கப் லவராக போயிட்டாங்க. பர்சனலாகவோ இல்லை ப்ரொபோஷனலாகவோ எல்லாருக்கும் இப்போ பேசிக்கில் ஒரு மேக்கப் லுக் தெரிஞ்சு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரியாமலும் ஒரு அட்வான்ஸ் நாலேஜோட பேசிக் நாலேஜும் தெரியாமலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நார்மலி ஒரு பார்ட்டி லுக் கொண்டோ இல்லை வெட்டிங் லுக் கொண்டோ இருந்தாலும் ஒரு மேக்கப் லுக் இல்லாமல் போகிறது உண்மையிலே குறைவான ஒரு விஷயமாகவே போயிட்டு அது ஒரு ஃபேஷனாக போயிட்டு மேக்கப் போட போகிறது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன பிராண்டை சாய்ஸ் பண்ணுறோம், அது எப்படி யூஸ் பண்ண போகிறோமுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்மளோட பார்க்குற இடங்களில் ஆன்லைன் மார்க்கெட்லேயோ எங்கேயோ பார்க்குற ஷாப்லேயெல்லாம் நிறையவே பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நமக்கு அதில் நாலேஜ் இல்லாமல் இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணால் ஓகே ஆகிக்குமான்னு சொல்கிறது நமக்கு தெரியாமலும் இருக்கும். அதில் நிறையவே கன்ஃபியூஸ் இருக்கும். பட் நான் இப்போ அழகான ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல சாமான ஒரு லுக் தர வேண்டிய மாதிரி ஒரு பிராண்டுக்குரிய மாதிரி ஒரு உங்களுக்கு ஐஷேடோ பேலட் தான் கொண்டு வந்திருக்கிறேன் ஹோதாட. ஸோ அது உண்மையில் நல்ல ஒரு பிராண்ட் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் ஸ்பெஷல் அனுச்சுன்னா அழகான நியூட் கலர்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஐஷேடோ ரொம்ப ஹெவியான ஷேட்டில் போடுறதுக்கு யாருமே விருப்பம் இல்லாமல் இருக்கும். அழகா சாமா விலங்கன்னு மாதிரி தான் பார்ப்பேன். இந்த மாதிரி ஐடியா இருக்கிற நீங்கள் இந்த ஐஷேடோ பேலட்டை ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் 3 டைப் ஷேட் காட்டியிருந்தேன். நான் அந்த ஷேட் ட்ரை பண்ணி பாருங்கள், சாம் லுக் கிடைக்கும். இது ஒரு லிப்ஸ்டிக் ஷேட். இந்த லிப்ஸ்டிக் ஷேட் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மேக்கப் நாம் போட்டிருந்தாலும் ஃபைனலைஸ் நம்மளோட மேக்கப்புக்கு தர லுக் நம்ம சாய்ஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் ஷேட் தான். நம்மளோட ஃபேஸுக்கு எந்த லிப்ஸ்டிக் ஷேட் நமக்கு சூட் ஆகுங்கிறத நாம் சாய்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலி இப்போ பர்ஃபெக்டான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கலர்ஸ்னா நியூட் கலர் லிப்ஸ்டிக். ஸோ இது நம்பர் 4. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே, உங்களுக்கும் போரிங் ஆகிக்கும் என்னடா மேக்கப் ப்ராடக்டே காட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் தான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கிஃப்ட் நமக்கு ஆன்லைனில் தான் நமக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. நானும் இதில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருக்கிறேன். எனக்கு சும்மா நார்மலி ஹோம் டெக்கோருங்கிறது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் ஒரு 2 ஃப்ரேம் சாய்ஸ் பண்ணி நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்திருந்தேன். அதனாலும் எனக்கு மிச்சம் ஃப்ரேம்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பேஜில் இருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணுமா இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய டீட்டெயில்ஸே நான் தரேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அன்பாக்சிங் ஒன்று வைக்குது, இதையும் பாருங்கள். இதையும் நான் ஹோம் டெக்கோருக்கான தான் ஆன்லைனில் தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இதுலேயும் எனக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் ரொம்பவே சந்தோஷம். இதில் டீட்டெயில்ஸ் வேணுமா இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸை தரேன். பட் இது ஆன்லைனில் மிச்சம் பார்க்குறதுக்கு கிடைக்கும், நிறையவே டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஓவர் ப்ரைஸ் இல்லை, ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் ஒன்றுக்கு தான் இது எனக்கு கிடைச்சிருந்துச்சு. இது ஒரு பிளெயின் ஷேட்டில் தான் வந்துச்சு, பிளெயின் லுக்கில் தான் இருந்துச்சு. பட் நான் அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும், கொஞ்சம் பார்த்து செய்யணுங்கிறதுக்காண்டி எந்த ஐடியாவுக்கு நான் கோல்டு கலர் ஷேட்டில் ஒரு பெயிண்டிங் செஞ்சுருந்தேன். இதில் ஃபைனல் லுக்கை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் வாங்கியிருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். என்னென்னு சொன்னால், இப்போ ரொம்பவே ஒயிட்னிங்காக ஸ்கின்னை கேர் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு நிறையவே ப்ராடக்ட் இருக்குது. பட் இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது இது ஒரு ஹெர்பல் ப்ராடக்டாக இருந்தாலும் நல்லாவே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒயிட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். பீட்ரூட் எவ்வளோ க்ளோவை தரணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் சொல்லவே தேவையில்லை. அழகான ஒரு பிங்கியான ஒரு ஃபேஸ் கிடைக்கும். அந்தளவுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் இதை எந்தளவுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது இந்த பீட்ரூட் பேக் பவுடர் எடுக்கணுமா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கவும் இயலும். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று பீட்ரூட் பவுடர் யூஸ் பண்ணுறேன், அண்ட் எலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். எலோவேரா ஜெல்லை வச்சு தான் நான் உங்களுக்கு அதில் மிக்ஸ் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண வேண்டி இல்லை. ஸோ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளையிலும். ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணியலும். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண இயலுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண இயலும். உங்களுக்கு யூஸ் பண்ணி 20 மினிட்ஸுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு சேஞ்சும் ஒரு க்ளோவிங்கும் ஒரு பிங்கிஷும் கிடைக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் இதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக் நீங்கள் எடுக்கணுமா இதுங்கன்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 20 மினிட்ஸுக்கு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு பெக்கடை இருக்கிற டைமுக்கு உங்களோட லிப்பையும் நீங்கள் கேர் பண்ணணும்னு சொன்னால் எங்களோட ராயல் பிரின்சஸ் ப்ராடக்டில் நாங்கள் ஒரு லிப் ஸ்க்ரப்பும் லான்ச் பண்ணிக்கிறோம். இதுவும் பீட்ரூட் லிப் ஸ்க்ரப் தான். இது ரொம்பவே ஆன்சரான ஒரு லிப் ஸ்க்ரப் தான். நீங்கள் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பெக்கை அப்ளை பண்ணி இருக்கிற 20 மினிட்ஸுக்குள்ளே இந்த ஸ்க்ரப்பையும் 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளோ க்ளோவிங்கும் உங்களோட டார்க் ஷேட் லிப்பில் இருக்கிற எந்த விதமான டார்க்காக இருந்தாலும் அது ரிமூவ் ஆகி நல்லாவே ஒரு ஆன்சர் ஒன்று கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 டேஸுக்கு ஒரு வாட்டி இந்த லிப் ஸ்க்ரப்பையும் ட்ரை பண்ண இயலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு போங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவோட உங்கள் ஃபர்வீன் vlog.